ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு வெளியீட்டு முறை முழுமையாக அமுல்படுத்தப்பட்டதை அடுத்து ஜெர்மன் விமான நிலையங்களில் வரிசையில் காத்திருக்கும் நேரம் இருமடங்காக அதிகரித்துள்ளது. பைனான்சியல் டைம்ஸ் மற்றும் கியூசென்சார் நடத்திய ஆய்வில் சில முக்கிய ஐரோப்பிய விமான நிலையங்களில் பயணிகள் காத்திருக்கும் நேரம் வெகுவாக உயர்ந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. மியூனிக் விமான நிலையத்தில் சராசரி அதிகபட்ச காத்திருப்பு நேரம் கடந்த ஆண்டு 31 நிமிடங்களாக இருந்த நிலையில் தற்போது 60 நிமிடங்களாக அதிகரித்துள்ளது. அதேபோல பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் இந்த நேரம் 60 நிமிடங்களிலிருந்து 120 நிமிடங்களாகவும், ஆம்ஸ்டர்டாம் ஷிஃப்கோல் விமான நிலையத்தில் 80 நிமிடங்களிலிருந்து 120 நிமிடங்களாகவும் உயர்ந்துள்ளது. இந்த புதிய முறையின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள குடிமக்கள் எல்லை கட்டுப்பாட்டுக்கு செல்வதற்கு முன்பு தங்களது கடவுச்சீட்டு மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முழுமையான அமலாக்கமானது விமான பயணங்களின் தாமதங்கள் மற்றும் செயல்பாட்டு சிக்கல்களை ஏற்படுத்துவதாக பிராங்க்பர்ட் விமான நிலைய பேச்சாளர் தெரிவித்தார். பயணிகள் நெரிசல் அதிகரிக்கும் போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சில விமான நிலையங்கள் இந்த இயந்திர கருவிகளை தற்காலிகமாக அணைத்து வைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முறைக்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என விமான நிலையங்கள் கோரிக்கை விடுத்தாலும் ஐரோப்பிய ஆணையம் இதுவரை அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.